இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்குவதற்கான உரிமத்தை பெற்றுள்ளது. இதன் மூலம் இணைய சேவையை பெற வாடிக்கையாளர்கள் மாதந்தோறும் எவ்வளவு கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும்? விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபரான எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் செயற்கைக்கோள் மூலம் இணைய சேவையை வழங்கி வருகிறது. செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி அதன் மூலம் பூமிக்கு இணைய சேவையை வழங்கும் பணியைத்தான் ஸ்டார்லிங்க் செய்கிறது. ஏற்கனவே இந்நிறுவனம் சார்பில் இந்தியாவில் இணைய சேவையை வழங்க கடந்த 2 ஆண்டுகளாக எலான் மஸ்க் காத்திருந்த நிலையில் தற்போது அதற்கான உரிமத்தை தொலைத்தொடர்பு துறை வழங்கியுள்ளது. இது இந்தியாவில் வணிக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. யூடெல்சாட், ஒன்வெப் மற்றும் ஜியோ சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் ஆகியவற்றுக்கு பிறகு இச்சேவையை இந்தியாவில் வழங்க தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து உரிமம் பெற்ற 3வது நிறுவனம் ஸ்டார்லிங்க் ஆகும். சேவைகளை தொடங்குவதற்கு முன் சட்டப்பூர்வ இடைமறிப்புக்கு ஒத்துழைப்பது போன்ற பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு ஸ்டார்லிங்க் இணங்க வேண்டும். அடுத்ததாக இந்தியாவில் பரிசோதனை முறையில் சேவை வழங்குவதற்கு விண்ணப்பிக்கலாம். தற்காலிகமாக 15 முதல் 20 நாட்களுக்கு அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்படும். பூமியிலிருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செயற்கைக்கோளில் இருந்து இணைய சேவை கிடைக்கும். நெட்வொர்க் இல்லாத இடங்களிலும் அதிவேக இணைய சேவையை கொடுப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்நிலையில் இந்த இணைய சேவைக்கான கட்டணம் எவ்வளவு என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. கிராமப்புறங்களுக்கும் தங்கு தடையின்றி இணைய சேவையை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாடிக்கையாளர்களிடம் மாதம் 850 ரூபாய் வசூலிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் ஸ்டார்லிங்க் நிறுவனம் தரப்பில் கட்டணம் தொடர்பான எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்தியாவில் வணிக ரீதியான ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவைகள் முழுமையாக தொடங்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.